அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சத உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சேனல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் வந்து என்னுடைய ஓன் ஃபர்ம் செட்டப் பண்றதுக்காக அந்த ப்ராசஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த கமெண்ட், எந்த கொரி இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா வந்து ஐ அம் அ ஸ்ட்ராங் ஐடி பெர்சன். பேஷனேட் அபவுட் டெக்னாலஜி அண்ட் புரொவைடிங் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் ரிலீஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சப்போஸ் இப்போ தான் வேலை தேடிட்டுருக்கீங்க ஃப்ரெஷர் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ரிலீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ரெக்குயர்மெண்ட்டை கோட் அடித்து ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. அந்த ப்ரோக்ராமை ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வர் இருக்கும், சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதுக்குன்னு தனியாக இருக்கும். அங்கே டைரெக்டாக வந்து டெவலப்பர்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் டிப்ளாய் பண்ணிட விட்டுற மாட்டாங்க. உங்கள் ப்ரோக்ராமை அங்கே ரன் பண்ண விட்டுற மாட்டாங்க. அதுக்கு இடையில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணணும். டெவாப் செட்டப் வேறு வந்து QA அல்லது UAT என்விரான்மெண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பிஸ்னஸை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். அதனால தான் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த டெஸ்டிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, அதை எவ்வளவு குயிக்காக அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவோடைய நோக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க. ஐ ஹவ் காட் அரவுண்ட் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். நாட் ஒன்லி இன் டெஸ்டிங், I have got exposure to variety of technologies and tool sets. So please ask me all these questions. I will get motivated to post more and more videos. Okay, thank you. இப்போ வந்து டெஸ்டிங்கை பற்றி பார்த்துடலாம். டெஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. அதில் உள்ள சில இம்பார்ட்டண்ட்டான டெஸ்டிங் டைப்ஸை குயிக்காக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் புரிதலுக்காக, சரிங்களா? சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, அல்லது நம்ம மேக்ஸிமம் இப்போ வந்து API தான் டெவலப் பண்ணுறோம், சரிங்களா? அந்த APIயை வந்து நம்ம எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒரு API வந்து ஒரு UIயை வந்து API தான் பேக் பண்ணியிருக்கோம், சரியா? பல APIs இருக்கலாம். அப்படி தானே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ், ஏன்னா வந்து எல்லாமே மாடுலரைஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு மாடியூல் அல்லது ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே ஒரு API கால் பண்ணி அங்கேருந்து ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வரும். அது எல்லாமே ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, டெஸ்டிங் டைப்பில் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணுற டெஸ்டிங் பேர் ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங்னா அந்த API ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. UIயில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, அது அந்த API கால் பண்ணும். அந்த API வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா அப்படின்னு எந்தவித யோசனையும் இல்லாமல் பிளண்ட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்மோக் டெஸ்டிங். இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப எதுவுமே பிரேக் ஆகலை, API வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, விச் மீன்ஸ் அந்த ஹாப்பி பாத்தில் ஏதோ ஒன்று நடக்குது, சரிங்களா? அதுதான் ஸ்மோக் டெஸ்டிங். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு போவோம். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோடைய அர்த்தம் வந்து என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு ரியல் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் கொடுத்துருப்பாரு. என்ன வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரணும், அல்லது இப்படி இன்புட் கொடுத்தா எனக்கு இந்த டேட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்குள்ள, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்குள்ள, அந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் டேட்டாவை கொடுத்து அது ரிசல்ட்டை வந்து கரெக்டாக தான் கொடுக்குதா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் பிரகாரம் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். சரி, அடுத்த டெஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு API இருக்காது, 2-3 API இருக்கும்ல. அந்த API எல்லாம் ஒன்று வந்து இன்னொன்று கால் பண்ணும். இந்த மாதிரி வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அல்லது REST API எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம்னா ஒரே பேஜ் மல்டிபிள் APIஸை கால் பண்ணும், அல்லது ஒரு API வந்து இன்னொரு APIயை கால் பண்ணி இந்த API செயினிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அதுக்கு தான் இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லா APIஸும் வந்து கால் ஆகிற மாதிரி இன்புட் டேட்டா கொடுத்து அதோடைய ரிசல்ட் வந்து ஃபங்க்ஷனலாக வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா APIஸும் வந்து அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் நீங்கள் மல்டிபிள் API கால்ஸை டெஸ்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? அதுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி பிரகாரம் கரெக்டாக ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்.
அடுத்து நம்ம பண்ணுறது ரெக்ரெஷன் டெஸ்டிங். இப்போது ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் ரிலீஸில் ஒரு கோடை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்காக அடுத்து ரிலீஸ் போகாமல் இருப்போமா, அடுத்த வாரமே நம்ம வந்து இன்னொரு ரிலீஸ் போவோம். அப்போது பழைய கோடில் உள்ள பழைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவும் பிரேக் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணுறோம். இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்கில் ஓல்டு கோடோடைய ரிசல்ட்டும் நீங்கள் புதுசாக ரிலீஸ் பண்ணுற நியூ கோடோடைய ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கா ஃபார் த எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் கேசஸ். என்னன்னா போன ரிலீஸில் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த டெஸ்ட்டோடைய ரிசல்ட்ஸு, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதோடைய இன்டகிரேஷன் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வந்து இந்த ரிலீஸ்லேயும் வருதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். அதாவது என்னென்னா எக்ஸிஸ்டிங் பிஹேவியர் எதுவும் பிரேக் ஆகக்கூடாது. நம்ம இதுவரைக்கும் பேசுனதில் யூஐ மூலமாக ஒரு ஏபிஐ கால்ஸையோ இல்லை மல்டிபிள் ஏபிஐ கால்ஸையோ டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரிசல்ட் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கேட்கலாம், இப்போ யூஐ ரெடி ஆகலைன்னா, யூஐ டெவலப்பர் வந்து அந்த யூஐ பேஜை கிரியேட் பண்ணலைனாலும் நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐயை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலாக நான் இது வரைக்கும் பேசின டெஸ்டிங் எல்லாமே யூஐ இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ரெஸ்ட் ஏபிஐயை வந்து போஸ்ட்மேன் மாதிரி டூல்ஸில் நீங்கள் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணுறது தான். அதை டேரெக்டாக ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணியே நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூஐங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுடைய புரிதலுக்காக இது வரைக்கும் சொன்ன டெஸ்டிங்கில் யூஐ மூலமாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கோம். ஆனால் இது இல்லாமலேயே, யூஐ இல்லாமலேயே ரெஸ்ட் ஏபிஐங்கிறது செப்பரேட் இண்டிபெண்ட் ஒரு சர்வீஸ். சரிங்களா? அதை வந்து நீங்கள் போஸ்ட்மேன் மாதிரி டூல்ஸு அல்லது நீங்கள் வந்து கேர்ள் கமாண்டு கூட வந்து யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அல்லது ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ஏபிஐ வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஐங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. இது வரைக்கும் நான் பேசின டெஸ்டிங்க்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பேச போகிற டெஸ்டிங் லோட் டெஸ்டிங். லோட் டெஸ்டிங்னா உங்கள் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. சர்வீஸ்னால் என்ன? சர்வீஸ்னால் ஒரு மைக்ரோ சர்வீஸு, அதுக்குள்ளே வந்து ஒரு ஏபிஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மைக்ரோ சர்வீஸில் உள்ள ரெஸ்ட் ஏபிஐயை வந்து நான் கேர்ள் கமாண்ட் மூலமாகவோ இல்லது ரெஸ்ட் ஏபிஐ கால் மூலமாகவோ போஸ்ட்மேன் மூலமாகவோ நான் வந்து கால் பண்ணுறேன். சரியா? இதையே வந்து பல யூசர்ஸ் கால் பண்ணலாம் தானே. அப்போது ஒரு ஏபிஐயை வந்து ஒரு 10,000 யூசர் பேரலாக வந்து கால் பண்ணுறாங்கன்னா அப்போது நம்ம சர்வீஸால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம சர்வீஸுங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் ஆகிட்டு இருக்கும், ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு மெமரி கெப்பாசிட்டி, சிபியூ யூட்டிலைசேஷன் இவ்வளோ தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சர்வீஸ்னால் நம்ம வச்சுருக்கிற சர்வரில் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதனால் கெப்பாசிட்டி வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட் அ டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 lakh கால்ஸ் கொடுக்குறீங்க, ஏபிஐ கால்ஸ் வந்து பேரலாக வந்து கொடுக்குறீங்க. சரி, இதை எப்படி சிமுலேட் பண்ணுறது தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் டூல்ஸ் லைக் ஜேமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே கன்கரண்ட் யூசர்ஸ் வந்து 1000, 1 lakh அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட்டை கொண்டு போய் வந்து பேரலாக வந்து ஹிட் பண்ணி அந்த ரெஸ்ட் ஏபிஐயை கால் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து அதனால் வந்து எல்லா ஏபிஐஸுக்கும் வந்து எவ்வளோ டைமில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 1 lakh கால்லாம் கொடுத்தீங்கன்னா ஜென்ரலாகவே ரொம்ப லோடு அதிகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 100 அதாவது 1000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற டெஸ்டிங் பேர் லோட் டெஸ்டிங். இது மூலமாக நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஒரு பீக் டைமில் வந்து உங்கள் ஏபிஐ வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளவு யூசர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இவ்வளவு பேரலல் ஏபிஐ கால்ஸை வந்து அதனால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த லோட் டெஸ்டிங். இதில் வந்து நீங்கள் சிமுலேட் பண்ணுறீங்க, இவ்வளோ கன்கரண்ட் யூசர்ஸ் வந்து பேரலாக இந்த ஏபிஐ கால் பண்ணால் எவ்வளவு லோடு வந்து நம்ம சர்வீஸ் அல்லது ரெஸ்ட் ஏபிஐ வந்து தாங்கும், இதோடைய கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறதுக்கு பேர் தான் லோட் டெஸ்டிங். அதுக்கப்புறம் இதையே வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா உங்கள் ஏபிஐ வந்து சப்போஸ் இப்போ 1000 கால் கொடுக்குறேன், 1000த்துக்கும் வந்து அதனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. அதே இது 1500 காலாக இன்னும் ஒரு 500 கால் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏபிஐ வந்து பிரேக் ஆகுது, அதனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. சரிங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஏபிஐயை வந்து ஒரு ஹை லோடில் என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். புரியுதுங்களா? ஒரு ஹை லோடு கொடுத்து உங்கள் ஏபிஐ வந்து நார்மலாக தான் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு அதை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். சரி, இது வரைக்கும் பேசுனத டெஸ்டிங் எல்லாம் ஓகே.
ஜென்ரலாகவே இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங்க்கெல்லாம் வந்து நம்ம ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் ஆகுது, கொடுத்த இன்புட்டுக்கு கரெக்டான ரெக்யர்மெண்ட் வரல அப்படின்னா அந்த கோடு சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அல்லது கோடில் பக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி குயிக்காக பிஸ்னஸ் யூசர் வந்து சொன்ன உடனே வந்து டெவலப்பர் வந்து வில் ஹாவ் டு ரெஸ்பாண்ட். ஏன்னா வந்து எஸ்கலேட் ஆயிரும் அல்லது பிஸ்னஸ் இம்பேக்ட் நடக்கும். ஏன்னா அது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், சரிங்களா? இந்த டெஸ்டிங்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கும். பல ஏபிஐ கால்ஸை வந்து செயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏபிஐ கால் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி இம்பேக்ட் பண்ணும். அப்பவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், கஸ்டமர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், அது எஸ்கலேட் ஆயிரும், உங்கள் மேலே வந்து பேட் நேம் வந்துடும், சரிங்களா? ரெக்ரெஷன் டெஸ்டிங்கிறது வந்து பழைய ப்ரொடக்ஷனில் இருந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துட்ருக்கு. அதை போய் நீங்கள் வந்து இப்போ புது கோட் சேஞ்ச் பண்ணதுனால புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் ஆகுது நல்லா, ஆனால் பழைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். இந்த மூணுமே வந்து ஓரளவு நான் பார்த்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஏன்னா அது பிரேக் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எஸ்கலேட் ஆயிரும், எப்படியா இருந்தாலும் அது தெரிய வந்துடும், சரிங்களா? ஆனால் இந்த லோட் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் மட்டும் வந்துச்சுன்னா இது ஹை லோடு, இங்கே பாருங்கள் கன்கரண்ட் யூசர்ஸ் வந்து இவ்வளோ வந்துட்டாங்க, அதனால் வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னாடியே பண்ணாமல் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணுறது தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன். ஸோ இந்த லோட் டெஸ்டிங் வந்து அட்லீஸ்ட் ஜேமீட்டர் மாதிரி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ளங்க்கு அல்லது ஆப்டைனக்ஸ் மாதிரி ஏஜென்ட்ஸை வந்து உங்களுடைய சர்வீஸ்க்கு ஆன்போர்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணுங்கள். எவ்வளோ சிபியூ இருக்குது, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து அந்த சர்வீஸ்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணி அந்த ரிசல்ட்டையும் முன்னாடியே வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்கிட்டையும் கஸ்டமர்ஸ்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சப்போஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாமா, அதாவது உங்களுடைய சர்வீஸை ஸ்கேல் பண்ணலாமா, இல்லை வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங், அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி, அதாவது மெமரி சிபியூ யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டியை வந்து சிபியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி தாட் ப்ராசஸுக்கு வந்து போங்க, அடுத்த ஸ்டெப்பு, சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் அவசியமான, எல்லா கம்பெனிக்கும் அவசியமான ஒரு முக்கியமான டெஸ்டிங் செக்யூரிட்டி டெஸ்டிங். இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் இல்லாததுனால தான் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை, டேட்டாவை வந்து இழந்து மிகப்பெரிய லிட்டிகேஷன் இஷ்யூஸுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. இந்த செக்யூரிட்டி இஷ்யூ எப்போ வருது அப்படின்னா செக்யூரிட்டி டெஸ்டிங்னு ஒன்று வச்சு அதுக்காக டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமுமே வருது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே செக்யூரிட்டியை வந்து ஸ்டாட்டிக் ஸ்கேனு, பிளாக் டக் ஸ்கேனு இந்த மாதிரி வந்து ஒரு காம்பனண்ட் லெவலில், கோட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர ஒரு யூசர் மாதிரி, ஒரு ஹேக்கர் மாதிரி, அல்லது வந்து ஒரு எண்ட் யூசர் மாதிரி, சரிங்களா? அதாவது எண்ட் யூசர் ஹூ இஸ் அ ஹேக்கர், ஒரு பாட்டு, எப்படியெல்லாம் வந்து ஒரு ஹேக்கர் வந்து திங்க் பண்ணுவான் ஃப்ரம் த ஆஸ்பெக்ட் ஆஃப் செக்யூரிட்டி, எஸ்எஸ்எல், பாஸ்வேர்டு, நெட்வொர்க்கில் வந்து போகிற டேட்டா, அதுக்கப்புறம் வந்து டேட்டா அட் என்ன சொல்கிறது ரெஸ்ட், அதாவது என்னென்னா டேட்டா பேஸில் உள்ள டேட்டா, இந்த மாதிரி ஒரு டேட்டா எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, எந்தெந்த லேயரில் இருக்குது, இப்படியெல்லாம் வந்து நம்ம யோசித்து ஒரு ஒரு ஹேக் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். நம்ம அப்ளிகேஷனையே, நம்ம ஏபிஐயே அந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டர் எப்படி வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுவானோ, அல்லது நம்ம ஏபிஐ வந்து எப்படி கரப்ட் பண்ண ட்ரை பண்ணுவானோ, அதே மாதிரி நம்மளும் யோசித்து டெஸ்டிங்லாம் வந்து பண்ணணும். இது வந்து எப்படி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நடக்கிறது இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில். இது கண்டிப்பாக வேணும். இது இல்லாததுனால தான் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுடைய ஏபிஐஸை எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் வந்து கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக பண்ணப்படுற டெஸ்டிங் தான் செக்யூரிட்டி டெஸ்டிங். இது மஸ்ட் டெஸ்டிங். சரி, அடுத்து யூஐ டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆல்ரெடி யூஐ பற்றி பேசிட்டேன். ஏபிஐ வச்சே இது வரைக்கும் பண்ண டெஸ்டிங் எல்லாமே, பேசின டெஸ்டிங் எல்லாமே பண்ணிடலாம். யூஐ டெஸ்டிங்கில் யூஐன்னு ஒன்று வந்து ஆப்வியஸாக எண்ட் யூசருக்கு தேவை தானே, அந்த யூஐயையும் ஏபிஐ கால்ஸும் இன்டகிரேட் பண்ணி இந்த யூஐலேருந்து நான் இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது அது கரெக்டான ரெஸ்பான்ஸை தான் வந்து கரெக்டான யூஐயில் வந்து டிஸ்பிளே பண்ணுதா, அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தாங்க யூஐ டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்கை முதல்ல தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அலாங் வித் யுவர் டெவ்ஆப்ஸ் செட்டப் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய பாயிண்ட்ஸ், கமெண்ட்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.